நாளில் உங்களுக்கு முக்கியமான வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். முக்கியமான சத்தியம், கவனமாய் கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து விசுவாசியுங்கள். கலாத்தியர் 3 அதிகாரம் 13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னைக்கு முக்கியமாய் உங்களை புரிய வைப்பது, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சாபம் இல்லை, இல்லவே இல்லை என்பதை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க பவுல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி. இதுல முதல் பகுதியில் தான் யூதர்கள் இருந்தார்கள். இந்த யூதர்கள் இயேசுவை நியாயப்பிரமாணத்துக்குள் தான் பார்த்தார்களே தவிர தீர்க்க தரிசனத்துக்குள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே யூதர்கள் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றுதான் அவர்கள் பார்த்தார்கள். ஆகவேதான் இங்கே பவுல் சொல்கிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் யார்? சபிக்கப்பட்டவன். ஆகவே இயேசுவை யூதர்கள் என்னவாய்தான் புரிந்து கொண்டார்கள்? இயேசுவா, அவர் சபிக்கப்பட்டவர். அவ்வளவுதான் அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு எதற்குள் இருந்தது? நியாய பிரமாணத்துக்குள் தான் இருந்தது. ஆனால் அந்த நியாய பிரமாணத்துக்கு மேலே கிருபையில் வெளிப்பட்ட இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, விளங்கி கொள்ளவில்லை. அவர்கள் மனதில் இருந்ததாம் நியாயப்பிரமாணத்தில் காணப்பட்ட இயேசு. யாசியார் சபிக்கப்பட்டவன், இதான் அவங்களுக்குள்ள இருந்தது. உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் இன்னொரு வசனத்தை காண்பிச்சா நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. 3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். நல்லா பாத்தீங்களா? தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அப்ப இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொன்னது யார்? யூதர்கள். யூதர்கள் எல்லாம் பேசிக்கிட்டான், அவன் சபிக்கப்பட்டவன்ப்பா, அவன் சபிக்கப்பட்டவன்ப்பா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே அன்றி எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். ஆனா இவங்க இயேசுவை சபிக்கப்பட்டவன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு இயேசு குறித்து என்ன வெளிப்பாடு இல்லை? இயேசு சாபம் ஆனார் என்ற வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா சொல்வோம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு எனக்கு எந்த வெளிப்பாடு இருக்கணும்? இயேசு சாபம் ஆனார். அல்லேலூயா. அதனாலதான் அங்க கலாத்தியர்ல வாசித்தோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபம் ஆகி. அப்ப இயேசு உங்களுக்கு எனக்கும் சாபம் ஆனவர். இந்த வெளிப்பாடு தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள ஆழமாய் இருக்குமையானால் இந்த வெளிப்பாட்டுக்குள்ள சாபம் இல்லாத வாழ்வு நீங்கள் வாழ முடியும், வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை இயேசுவை பிடித்து கொண்டு வர போர்ச்சவகரை அனுப்பினார்கள். ஆனா அவங்க பிடிக்காமே வந்துட்டாங்க. பிடிக்காம வந்துட்டோன்னு பரிசேயர் கேட்டாங்க, அவனை நீங்க பிடிச்சிட்டு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசவே இல்லை என்று சொன்னாங்க. அவங்கள பார்த்து இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் ஒரு வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரிய வைக்கணும். அதான் என்னுடைய ஆசை. யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 48, 49, 47 வாசிக்கிறேன்.
அப்பொழுது பரிசேயர்கள், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயர்களாவது யாதொருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பாத்தீங்களா, பரிசேயர் சொல்றாங்க பாருங்க, இயேசுவை பிடிச்சிட்டு வர ஆள் அனுப்பிச்சாங்க. அவங்க பிடிக்காம வந்துட்டாங்க. ஏன் இயேசுவை பிடிச்சிட்டு வரலன்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனு ஒரு காலம் பேசினதில்லைன்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன 3 வார்த்தையை கவனிங்க. முதல் வார்த்தை, பரிசேயரில் அதிகாரிகளில் யாராவது ஒருவன் அவனை விசுவாசித்தது உண்டா? அப்ப இயேசுவை பரிசேயர் விசுவாசிக்கல, இயேசுவை யூதர் விசுவாசிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்திருக்கிறோம். இயேசுவை குறித்து அவங்களுக்கு என்னதான் இருந்துச்சு? நியாயப்பிரமாணத்துல இயேசு சபிக்கப்பட்டவன். இயேசுவை விசுவாசித்திருந்தா அவங்க அந்த வெளிப்பாட்டிலிருந்து மேலான வெளிப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. அது என்ன? இயேசு நமக்காக சாபமானார் அப்படின்னு அந்த வெளிப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. இயேசுவை விசுவாசிக்காததுனால இயேசுவா சபிக்கப்பட்டவன். அதனாலதான் அவங்க சொன்னாங்க, வேதத்தை அறியாத நீங்க சபிக்கப்பட்டவர்கள். யாரை பார்த்து சொன்னாங்க பாருங்க? பிடித்துட்டு வராத அந்த அதிகாரிகள், அந்த போர்ச்சவரை பார்த்து, நீங்களாம் வேதத்தை அறியல. இவங்க வேதம் தெரியும், ஆனா இயேசு தெரியாதுங்க. இவங்களுக்கு 5 புத்தகம் தான் தெரியும். மோசே எழுதுற 5 புத்தகம் தான் தெரியும். ஆனா மாம்சத்துல ரத்தத்துல வெளிப்பட்ட இயேசு இவங்களுக்கு தெரியாது. ஆகவே இவங்க சொல்றாங்க, வேதத்தை நீங்க அறியல, ஆகவே நீங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாத நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரம் சொல்ல, நீங்க வஞ்சிக்கப்பட்டு போனீங்க. அல்லேலூயா. யாரு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது? யூதர்கள் தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்ல? இயேசுவை குறித்த வெளிப்பாடு இல்ல. ஆகவே இயேசுவின் மேல அவங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லை. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஆவியினாலே அன்றி ஒருவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க எதை புரிஞ்சுக்கல? இயேசு சாபம் ஆனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடை தான் நான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் நானும் எதை புரிஞ்சு கொள்ளணும், எதை நல்லா விளங்கி கொள்ளணும். இயேசு எனக்காக சாபம் ஆயிட்டார், இயேசு எனக்காக சாபம் ஆனவர் என்ற அந்த வெளிச்சம் தான் உங்கள் ஆவியிலே ஆழமாய் பதிய வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் அவர் சாபமானாருங்க. அந்த சாபமானதின் ஆசீர்வாதத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதபாரகர் பரிசேயருக்குள்ள இருந்தது எல்லாம் பிரமாணம், பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க. பிறவி குருடனை இயேசுவிடத்துல கொண்டு வந்து இயேசுவிடத்துல கேட்டாங்க, இது இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம்? பாத்தீங்களா, இவங்க மனசுக்குள்ளதான் என்னதான் இருந்துச்சு? பாவம் தான் இருந்துச்சுங்க. நல்லா விளங்கிக்கங்க. இவங்க மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் பாவம் தான். உங்க மனசுக்குள்ள, என் மனசுக்குள்ள இயேசு இருந்தா பாவம் இருக்காது. ஒண்ணு இயேசு இருக்கணும், இல்ல பாவம் இருக்கணும். ஒண்ணு பிரமாணம் இருக்கணும், இல்ல வெளிப்பட்ட இயேசு இருக்கணும். இந்த பிரமாணமும் இருந்து இயேசு இருந்தாவே ரொம்ப டேஞ்சருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரமாணமும் இருந்து இயேசு இருந்தா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா, 2 கெட்ட நிலைமையில இருக்கிறீங்க என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இது இவங்களுக்குள்ள பரவி போச்சு. அதனாலதான் இவன் என்னமோ பாவம் பண்ணிட்டான்பா, இல்ல இவங்க அப்பா ஏதோ பாவம் பண்ணிட்டாங்கப்பா, இவங்க தாத்தா ஏதோ பாவம் பண்ணிட்டாங்கப்பா, அதனாலதான் இவன் குருடனா பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இயேசுட்ட கேட்டாங்க. ஆனா இயேசு சொன்ன பதில பாருங்க, இது இவன் செய்த பாவமும் அல்ல,
இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவ கிரியைகள் வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்குள் தான் இயேசுவை அறிந்திருந்தார்கள். ஆகவே இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதியை எடுத்து காமிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். நீங்க வேதத்தை திருப்புங்க. லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1, 2 பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை இயேசுவிடத்துல கொண்டு வர்றாங்க. நல்லா விளங்கிக்கங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தி அவர்களுக்கு அறிவித்தார்கள். அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினால், அந்த கலிலேயருக்கு ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடந்துருச்சு. ஏதோ ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் நடந்துருச்சு. அந்த துர்ப்பாக்கியமான சம்பவம் நடந்தோன்னு இயேசுட்ட வர்றாங்க. இயேசுட்ட வந்து, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்றாங்க. இவரு சொல்றாரு, அப்படி அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? அப்படி அல்ல, அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கின்றேன். சரி, அப்படி அவங்களுக்கு நடந்ததுனால அவர்கள் பாவின்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன புரிஞ்சுக்கிட்டா? ஒருவேளை அவங்களுக்கு அந்த துர்ச்சம்பவம் நடந்ததுனால அவங்க பாவின்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் யாரு கொடுத்தாருன்னா, கேட்டவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. எப்பா, நீங்களும் மனம் திரும்பாவிட்டா இப்படிப்பட்ட நினைப்பு வச்சுக்கிறீங்க பாருங்க, அவங்க ஏதோ பாவம் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் இப்படி துர்ச்சம்பவம் நடந்துருச்சு என்ற மனசு உங்கள்கிட்ட மாறாட்டி, உங்களுக்கு அப்படி நடந்தாலும் நடக்கும் என்று சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இன்னைக்கு பெந்தோகோஸ்தே சபைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப அவசியம். கரத்தை ஒரு செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த சம்பவத்தை பாருங்க. அடுத்து கீழே வாசிக்கிற பாருங்க, 4 சீலோவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்களை குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இவங்க நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. சீலோவாவில கோபுரம் விழுந்து 18 பேர் ஆயிட்டாங்க. இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் கோபுரம் விழுந்து செத்துட்டாயா, அவங்க குற்றவாளிகள் நினைச்சாங்க. இப்ப இயேசு அவர்கள் சொல்றாரு, அவங்க குற்றவாளிகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, கோபுரம் விழுந்து அவங்க எல்லாம் செத்து போனதுனால அவங்க ஏதோ குற்றவாளி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்க மனம் திரும்பா விட்டால், நல்ல கவனிங்க, மனம் திரும்பா விட்டால் அப்படியே சொல்லுங்க கெட்டு போவீர்கள். நான் நல்லா பாருங்க, நீங்க மனம் திரும்பா விட்டால் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மனம் திரும்ப விட்டா இதையே நினைச்சு நினைச்சு இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் பாவம் பண்ணிட்டான், இதனாலதான் இப்படி ஆச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சே கெட்டு போவ. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னதை நல்லா விளங்கிட்டீங்க? கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றுதான் விளங்கி கொண்டார்கள். அதற்கு மேலே மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவுக்குள்ளே தேவன் சிலுவையிலே செய்து முடித்த தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை எந்த அளவு விளங்கிக் கொள்றீங்களோ அந்த அளவுதான் உங்கள் ஆசீர்வாதம் நிர்ணயிக்கப்படுகிறது. கரத்தை ஒரு திரள செல்வோம்.
வசனத்தை எந்த அளவு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுதான் நீங்கள் விசுவாசத்துல வளருவீர்கள். அந்த அளவுதான் உங்கள் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அளவுதான் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொள்ள முடியும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, நல்ல கவனிங்க. இந்த பவுல் சொன்ன வார்த்தையை கவனிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி. அப்ப நீங்களும் நானும் நல்லா விளைக்கணும். இயேசு எனக்காய் சாபம் ஆகி. எத்தனை தடவை ஆனார்? ஒரு தடவை தான் ஆனார். ஒரு தடவை பலியானார், ஒரு தடவை ரத்தம் சிந்தினார், ஒரு தடவை மரணத்தை ருசி பார்த்தார், ஒரு தடவை சாபமானார். அல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இந்த சாபமாகி என்ன ஆச்சா? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து நமக்காய் சாபமாகிட்டார். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிறது என்ன? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நான் இப்போது நீங்களாக்கி மீட்கப்பட்டு விட்டேன். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபம் எனக்கு ஒண்ணு கூட இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எதற்குள்ள? சாபமான இயேசுவுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆமா, நான் பலிபீடத்துல உட்கார்ந்தான் எண்ணி பார்த்தேன். ஆசீர்வாதம் உபாய் 28ல ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் 14 வருது. சாபம் ஏறக்குறைய 60 வருது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சாபமும் ஆசீர்வாதமும் தேவன் தான் சொன்னாரு. ஆசீர்வாதம் 14 வருது, சாபம் ஏறக்குறைய 60 சாபம் அங்க எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 60 சாபம் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு போனாங்கல்ல, யோர்தானை கடக்குறாங்க இல்லையா? யோர்தானை கடந்த உடனேயே, யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாலேயே மோசேட்ட ஒண்ணு சொன்னார். அது என்ன? ஒரு சாந்து பூசப்பட்ட கல்லுல இந்த 10 கற்பனையை எழுது. நல்லா கவனிங்க. யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால ஒரு சாந்து பூசப்பட்ட கல்லுல 10 கற்பனையை எழுது. யோர்தானை கடந்த பிற்பாடு 2 மலை உண்டு. ஒன்னு அபரீம் மலை, ஒன்று ஏபால் மலை. யோர்தானை கடந்த பிற்பாடு அபரீம் மலை ஆசீர்வாத மலை, ஏபால் மலை சாபம் கூறுகிற மலை. இந்த அபரீம் மலையில 6 பேரை நிப்பாட்டு, ஏபால் மலையில 6 பேரை நிப்பாட்டு. இந்த ஏபால் மலையில சாபத்தை ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக சொல்ல வேண்டும். அப்போது சபையார் கேட்டு ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். சரி, இந்த யோர்தானுக்கு அக்கறையில சாந்து பூசப்பட்ட கல்லுல 10 கற்பனை எழுதினாரே, அந்த கற்பனையை, அந்த 10 கற்பனையை எந்த மலையில வைக்க சொன்னார்? நல்லா புரிஞ்சுங்க. அபரி மலையில வைக்க சொல்லவில்லை, ஏபால் மலையில அந்த 10 கற்பனையை வைத்து அந்த ஏபால் மலையில சாபத்தை சொல்ல 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 மக்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். ஆகவே சாபம் எதோடு சம்பந்தப்பட்டது? 10 கற்பனையோட சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா சொல்வோம். நல்லா புரிஞ்சுங்க. அபரி மலையில 10 கற்பனையை வைக்கல. அபரி மலையில 10 கற்பனையை வைக்கலையா? ஏபால் மலையில் தான் அந்த 10 கற்பனை உள்ள சாந்து பூசப்பட்ட கல்லை வைத்து இவங்க சாபத்தை ஒவ்வொன்னா சொல்லணும். சபையார் கேட்டு ஆமேன் 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 சொல்லணும். ஆகவே அந்த சாபம் அவர்களுக்கு வரும். ஓகே, இப்ப நீங்க நல்லா விளைக்கணும். நீங்க அபரி மலையிலும் இல்ல, ஏபால் மலையிலும் இல்ல. உங்க துவக்கம் எங்க? என்னுடைய துவக்கம் எங்க? உங்க துவக்கம் என் துவக்கம் சீனாய் மலையிலும் இல்ல. உங்கள் துவக்கம் என் துவக்கம் அபரி மலையிலும் இல்ல, ஏபால் மலையிலும் இல்ல. உங்கள் துவக்கம் என் துவக்கம் கிறிஸ்துவுக்குள்ள. உங்கள் துவக்கம் என் துவக்கம் எங்கே துவக்கப்பட்டது? கல்வாரியிலே. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததை, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்
இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. ஐயா, கல்வாரி சிலுவையில உங்க சாபங்களை எல்லாம் இயேசு தன்மேல எடுத்து கொண்டபடியால் இனிமே உங்களுக்கு எனக்கு சாபம் என்பது இல்லவே இல்லை, கொஞ்சமும் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு எதை உண்டு பண்ணினாருங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி அவர் சாபம் ஆகிவிட்டபடியால் இப்போது உங்களுக்கு எனக்கு சாபம் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும் எனக்கு உரியது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கும் எனக்கு சிலுவையில இயேசு உண்டு பண்ணி விட்டார். ஆகவே நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு இனி சாபம் இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கு சாபம்னு காமிக்கிறேன்? என்ன பாஸ்டர் சாபம் இல்லைன்னு சொன்னீங்க, யாருக்கு சாபம்னு காமிக்கிறீங்களே? கவனமா கேளுங்க, நான் வெளிப்பாட பேசிட்டு வரேன். பவுல் தான் சொல்றார். சாபம் என்ற வார்த்தைய பவுல் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொல்லியிருக்கிறார். பவுலே சொன்னாரு, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன பண்ணாதுங்க. அவர் ஏன் சாபம் சொன்னாரு? ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் என்று சொன்னாரு. அவர் ஏன் சாபம் சொன்னாரு? யாருக்கு சாபம் சொன்னாரு? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்றது மாத்திரம் இல்ல, நீங்க அங்க போயிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நான் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வசனத்தை தான் விளக்கி காமிக்க முடியும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1, கலாத்தியர் 1 பாருங்க, 8, 7, 8, ஓகே 6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஒரு தடவை சொல்லல, மறுபடி 2 தடவை சொல்லுகிறார். அடுத்த வசனம், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கின்றேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. இங்க ஒரு பிரசங்கியாரை குறித்து சொல்லுகிறார். நீங்க எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்க கூடாதுன்னு உங்களை வேக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷம் இல்லையே. உங்களை கிருபையினால் அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்க திரும்புகிறது எப்படி? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் பிரசங்கித்தான், அவன் வானத்திலிருந்து வந்த தூதனாவது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி அழுத்தமாக 2 தடவை சொல்லுகின்றார். அல்லேலூயா சொல்வா. அல்லேலூயா. அப்ப யாரை சொல்லுகிறார்? ஐயா, பிரமாணத்தை போதித்தாங்க இல்லையா? பரிசேயர் என்ன சொன்னாங்க? வேதத்தை அறியாத இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாரை சொன்னாங்க? இயேசு பேசுனது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை அப்படின்னு சொன்ன அந்த போர்ச்சவகரை பார்த்து சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வேதபாரகர் பரிசேயரை பார்த்துதான் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்?
இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? வேதபாரகர் பரிசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள். பிசாசானவன் சத்தியம் தனக்குள் இல்லாதபடியால் அவன் சொந்தத்தில் பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்ப என்ன சொல்லுகிறார்? வேதபாரகரை பரிசேயரை பார்த்து, எப்பா நீங்க தான் பிசாசினால் உண்டானவர்கள். அப்ப பிசாசினால் உண்டான உபதேசம் தான் வேதபாரகர் பரிசேயர் முதல் நூற்றாண்டு சபையிலே கொண்டு வந்தது. அது என்ன? புறஜாதி ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க சொல்றாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் எடுத்தாலும் விருத்த சேதனம் பண்ணணும். எதுக்கு போயிட்டாங்க? பிரமாணத்துக்கு, நியாய பிரமாணத்துக்கு. அவங்கள பார்த்துதான் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷத்தை யாராவது பிரசங்கித்தா அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்ப மறுபடியும் சொல்றேன், அதே கலாத்தியர்ல தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து நீதி நியாயப்பிரமாணத்தில் வறுமையானால் கிறிஸ்து மரித்தது என்னவா இருக்கும்? வீணாயிருக்கும். ஐயா, நீதி நியாயப்பிரமாணத்தில் வந்தா கிறிஸ்து வர தேவையில்லையே, அவன் செய்ய முடியலையே. அதனால ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபம் தானே ரொம்ப வந்துச்சு. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழான இயேசுவை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மக்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படி தம்முடைய குமாரனை மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் முதல் நூற்றாண்டு சபையிலும் அவர்கள் கலக்கத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகின்றான், உங்களை கலக்குகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பவுல் சொல்லுகிற கடினமான வார்த்தை சபையாருக்கல்ல. பவுல் சொன்ன கடினமான வார்த்தை சபைக்கு வெளியே இருக்கிற சாதாரண மக்களுக்கல்ல. பவுல் சொன்ன கடினமான வார்த்தை வேதபாரகர், பரிசேயர், பாரம்பரியத்தில் இருப்பவர்களுக்கு தான் கடினமான வார்த்தையை சொன்னார். நான் என்ன சொல்லுகிறேன், நம்ம துவக்கம் கல்வாரி மலையில, இனிமே நீங்களும் நானும் விசுவாசத்துக்குள்ள கிருபைக்குள் தான் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ முடியுமே தவிர, நீங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போய், நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? இதை செய்கிற மனிதன் இதனாலே பிழைப்பான், அதான் நியாயப்பிரமாணம். ஆகவே செஞ்சுதான், அதை செஞ்சு இதை செஞ்சு நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முற்படும் போது, இன்ன விலைக்கு சொன்னா அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யல, இதை செய்யல, அதனாலதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியல என்றால் அது நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கம். நியாயப்பிரமாண பிரசங்கம் பண்றவங்களதான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அப்ப நியாயப்பிரமாண பிரசங்கம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கும் போது அந்த பிரசங்கத்தை கேட்பவர்கள் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி நல்லா விளங்கி கொள்ளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப இயேசுவை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு சொல்ல போறேன். லேவியாரகம் என்ன? பலி. லேவியாரகமத்தின் புஸ்தகம் என்ன? பலி. இந்த லேவியாரகம் புஸ்தகத்துல முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் பலிகளை குறித்து சொல்லுகிறது. ஆமென். 4ஆம் அதிகாரத்துல என்ன தெரியுமா வந்துருச்சு? மன்னிப்பு. முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்பேன், நீங்க பலின்னு சொல்லணும். 4ஆம் அதிகாரம் என்னன்னு கேட்பேன், மன்னிப்புன்னு சொல்லணும். சரி, லேவியாரகமத்துல முதல் 3 அதிகாரம் என்ன அதிகாரம்? பலி. பலினா யாரு? இயேசு. கரத்தை உயர்த்து, கரத்தை உயர்த்து. ஐயா, பலினா ஏசுயா. இயேசு அங்க நிழல், இங்க பொருள், அங்க முத்திரிக்கப்பட்டவர், இங்க வெளிப்படுத்தப்பட்டவர். பலி என்றால் இயேசு.
சரி, யாத்திராகமத்துல என்ன வந்துருச்சு? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல இருந்து ஆசரிப்பு கூடாரம் வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? நான் என் ஜனங்கள் நடுவே வாசம் பண்ண விரும்புகிறேன், ஆகவே எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய கவனமாய் இரு. ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கிறோம் ஒன்று. அடுத்தபடி யாரை பார்க்கிறோம்? லேவிய ஆசாரிய அபிஷேகத்தை பார்க்கிறோம். அடுத்தபடி யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படுவதை பார்க்கிறோம். அடுத்தபடி அந்த யாத்திரா 40ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்துல தேவ மகிமை இறங்கியதை பார்க்கிறோம். இப்ப ஆசரிப்பு கூடாரம் ரெடி ஆயிருச்சு, லேவியர் ஆசாரியர் ரெடி ஆயிருச்சு. இப்ப ஜனங்கள் எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். எதற்கு வரணும்? பலி செலுத்த வரணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க எதற்கு வந்திருக்கிறீங்கயா? பலி செலுத்த வந்திருக்கிறீங்கயா? தாவீது என்ன சொல்லுகிறார்? துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு வா செல்வம் வாருங்கள். ஐயா, அவர் சமூகத்துக்கு வரும்போதே துதியுடன் வருவோம் என்று அங்க தாவீது அழைக்கிறார். ஐயா, அவர் சமூகத்துக்கு வந்தது பலி செலுத்த. இப்போது லேவியாராமத்துல என்ன வந்து விட்டது? பலி வந்து விட்டது.